அண்ணா சீரியல்ல சவுந்தரபாண்டி சண்முகத்தோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதை பார்த்த பாண்டியம்மா, என்னது உண்மையிலுமே வீராவை கூட்டிட்டு போறதுக்கு தான் தம்பி வந்திருக்கிறானான்னு சந்தேகமா இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க வைகுண்டம் என்னைக்கு இல்லாத திருநாளா, வாங்க சம்மந்தி வந்து உட்காருங்கன்னு மரியாதையோட கூப்பிடுறாங்க. ஏங்க என்னங்க இது பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே, பேச வந்த விஷயத்த நீங்க பேசுங்க, அதுவும் சத்தமா பேசுங்கன்னு பாக்கியம் சொல்றாங்க. இது என்ன கட்சி கொட்டமா சத்தமா பேசுறதுக்கு? சரி சண்முகம் அவர்களே, உங்க தங்கச்சி வீராவை எங்க வீட்டுக்கு வாழறதுக்காக நான் கூப்பிட வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இதை பரணி அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் இவங்க குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. பாண்டியம்மா நினைக்கிறாங்க, அட நாசமத்து போனோனே நீயும் இந்த வெறும்பையங்காலில் விழுந்துட்டியடான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பரணிக்கு அளவு அளவில்லாத சந்தோஷம். அப்பா அம்மா ரெண்டு பேரும் உட்காருங்க. ஏய் எஸ்கி, நீ போய் காப்பி எடுத்துட்டு வா. எஸ்கி, நீ இந்த புடவையில் இருக்கக்கூடாது, ஒரு நல்ல புடவையை கட்டிக்கிட்டு வந்து முன்னாடி நிற்கலாம் வாடி அப்படின்னு சொல்லி வீராவை கூட்டிட்டு போய் பரணி புடவை நல்ல புடவையை எடுத்து கட்டி கூட்டிட்டு வர. சில துணிமணியெல்லாம் ஒன்றும் கொடுத்து விட வேண்டாம், கட்டின சிலையோட வீரா எங்க வீட்டுக்கு வந்தா போதுன்னு சொல்றாங்க பாக்கியம். ஏய் சண்முகம், எங்க அப்பாவோட மனசு இப்படி மாறுற அளவுக்கு நீ என்னடா பண்ணனேன்னு கேட்குறாங்க பரணி. பெரியவங்க அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்கல்ல, சொல்றவங்க சொன்னாதான் கேட்பாங்கன்னு. அதே மாதிரி நீ சொன்னாலும் கேட்கல, நான் சொன்னாலும் கேட்க மாட்டாரு, சொல்றவங்க சொன்னாங்க, சொன்னபடி வந்து நிற்கிறாருங்கிறாங்க சண்முகம். சண்முகம் வீட்டில் சவுந்தரபாண்டி வீராவை கூப்பிட வந்த போது பரணி வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோவை இப்போ சிவபாலனுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அக்கா எதுக்கு இந்த நேரத்தில் நம்மளுக்கு வீடியோ அனுப்பியிருக்கா, அது என்னவா இருக்கும்னு பார்க்குறாங்க சிவபாலன். சண்முகம் அவர்களே, உங்க தங்கச்சி வீராவை எங்க வீட்டுக்கு வாழ விடுங்க, வாழ அனுப்பி வைங்க அப்படின்னு சவுந்தரபாண்டி கேட்கறத பரணி வீடியோ எடுத்து சிவபாலனுக்கு அனுப்புனதும் சிவபாலன் பார்த்துட்டு அளவில்லாத சந்தோஷப்படுறாங்க. அத்தான் என்னதான் தந்திரம் பண்ணாருன்னு தெரியல, இப்போ அப்பா போய் வீராவை கூப்பிட்டுருக்காரு, கண்டிப்பா வீரா நம்ம வீட்டுக்கு வருவா, அவ கூட நான் சந்தோஷமா வாழ போறேன். சரி நம்ம வேலைக்கு போறேன்னு முயற்சி பண்ணதெல்லாம் கைவிட்டுட்டு நம்ம போய் வீரா கூட சேர்ந்து வாழலான்னு திரும்ப வீட்டுக்கு போறாங்க சிவபாலன். சிவபாலன் வீட்டுக்கு வந்ததும் வீரா சிவபாலனை பாக்குறாங்க. பார்த்ததும் வெக்கப்பட்டு நிக்கிறாங்க. இதை பார்த்த பாக்கியம், அடே அப்பா, என் மருமக போலீஸ்காரின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா என் மவனை பார்த்ததும் இப்படி வெக்கப்படுவெல்லாம் கூட தெரியுமாடின்னு கிண்டல் அடிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பாண்டியம்மா, ஐயோ கடவுளை, எனக்கு ஏன்தான் இப்படி வயிறு எரியுதுன்னு தெரியலையே, இவன் அப்படியே சோடாப்பட்டி போயிடுவான்னு நினைச்சேன், திரும்ப வந்து நிக்கிறானே, வெக்கங்கட்டுவா அப்படின்னு பாண்டியம்மா மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா சிவபாலா, ஏதோ மும்பை போறேன் பம்பை போறேன்னு சொல்லிக்கிட்டு போனேன், இப்ப திரும்ப திருச்செந்தூர் வந்து நிக்கிறியாடாங்கிறாங்க சண்முகம். இவ்வளவு நாளா நான் சேர்ந்து வாழ்வேங்கிற நம்பிக்கையே இல்லாம இருந்துச்சத்தான், ஆனா இப்பதான் எனக்கு இந்த நம்பிக்கையே வந்ததுங்கிறாங்க. சரிடா, சரி கிளம்புற வழியை பாருங்கிறாங்க. பரணி கூப்பிட்டு, இதை பாருடா சிவபாலா, மாமா கிட்டையும் அத்தைக்கிட்டையெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கணுமில்ல, நீ போய் வேஷ்டியை கட்டிட்டு வாங்குறாங்க. சிவபாலன் போய் வேஷ்டியை மாத்திக்கிட்டு வராங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சவுந்தரபாண்டி, எனக்கு 1008 வேலை இருக்கு, கிளம்பலான்ட்டு கிளம்புறாங்க. பாண்டியம்மாவை பார்த்து ரகசியமா பேசிட்டு இருக்காங்க. என்னக்கா இது, நான் எதிர்பார்க்காத என்னென்னமோ நடந்து போச்சுங்கிறாங்க. டே சவுந்தரபாண்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த வீட்டுல ஊருக்கு பெரிய இடி ஒன்று விழ போகுது பாருங்கிறாங்க. என்னக்கா, இந்த வீட்டு சத்தமே கேட்கல, இடி சத்தம் கேட்கவா போதுங்கிறாங்க. கண்டிப்பா கேட்கும் பாருல, சரி நீ கிளம்பு, அப்புறம் பாரு என்ன நடக்க போதுங்கிறாங்க பாண்டியம்மா. ஓ, அப்ப நீ பெருசா ஏதோ திட்டம் போட்டிருக்கேன்னு தெரியுது, சரிக்கா, அது அப்புறம் பார்த்துக்கலாம், சரி நான் இப்போ கிளம்புறேங்கிறாங்க. பாக்கியம் சொல்றாங்க, அங்க என்ன போய் குச்சு குச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க எங்க அப்படின்னு கூப்பிடவும் சவுந்தரபாண்டி வந்து நிற்கிறாரு. எல்லாரும் போலாம்னு சந்தோஷமா வெளியில வந்ததுக்கு அப்புறமா சவுந்தரபாண்டி சண்முகத்தை கூப்பிட்டு, என்னல உன் தங்கச்சி அனுப்பி வச்சுட்டோங்கிற சந்தோஷத்துல இருக்கிறியாங்கிறாங்க. பின்ன இல்லையா, என் தங்கச்சியை வாழ வைக்கிறேன்னு நீங்களே வந்து கூப்பிட்டுருக்கும் போது எனக்கு அந்த சந்தோஷம் இருக்காதாங்கிறாங்க. அவன் அந்த வீட்டில் வந்து சந்தோஷமா வாழ்வான்னு நினைக்க போறியங்கிறாங்க. இதை பாருங்க மாமனாரே, வர்றது எஸ்கே கிடையாது, என் தங்கச்சி வீரா, உங்க கை காலை பத்திரமா பார்த்துக்கோங்க, நீங்க அவளை பார்க்க வேண்டியதில்லை, ஏடா கூடமா பண்ணி வச்சிங்கன்னா உங்க கையை காலம் முறிச்சு போட்டுருவா, பார்த்து இருந்துக்கோங்கிறாங்க. பாக்கியம் சவுந்தரபாண்டி ரெண்டு பேரும் சிவபாலனையும் வீராவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆராத்தி எடுக்கிறாங்க. பாக்கியம் வலது கால் எடுத்து வச்சு வான்னு சொல்லும்போது அப்ப சவுந்தரபாண்டி கேளுங்க நிலமா பேசுறாங்க. இப்ப என்ன இப்பதான் முத வீட்டுக்கு வராளா, இவளுக்கு போய் ஆரத்தி எடுத்துட்டு இருக்கேன், எந்த காலை எடுத்து வச்சாலும் இந்த வீடு விளங்க போறது இல்லைங்கிறாங்க. இதை பாருங்க, கொளுத்தின சுடத்தை அப்படியே உங்க மூஞ்சில வீசி எரிஞ்சிருவேன், பார்த்து பேசுங்க வீரா, அவர் கிடக்குறாரு, வாமா வலது கால் எடுத்து வச்சு வான்னு பாக்கியம் சிவபாலனையும் வீராவையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. போனதும் வீராவை தீபம் ஏற்ற சொல்றாங்க. தீபம் ஏற்றதும் பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு இருக்கும்போது மணி அடிக்கிறாங்க வீரா. இதை கேட்ட சவுந்தரபாண்டி, ஐயோ என்னது ஸ்கூல் பெல் அடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு, இந்த பெல்லை எப்பத்தான் நிறுத்துவான்னு தெரியலையே, வந்த முதல் நாளே இந்த அடி அடிக்கிறாளேன்னு சவுந்தரபாண்டி அப்படி திணறி போய் நிற்கிறாங்க. வீரா பூஜையை முடிச்சதும் தீபாராதனத்தை எடுத்து கொண்டு வந்து சவுந்தரபாண்டிக்கு முன்னாடி நிகழ்த்துறாங்க. அப்போ திருநீர் எடுத்துக்கிட்டு போறாரு சவுந்தரபாண்டி. பின்னாடி சனியன் எதுவுமே வேண்டான்ட்டு போகும்போது, என்ன சனியன், நிறைய ஃபைல் கிடக்குது, அதுக்கு அக்யூஸ்ட் நிறைய தேவைப்படுறாங்க, அதுக்கு உங்களுக்கு எப்படி வசதிங்கிறாங்க. ஐயோ அம்மா, பழைய குப்பையை கீழே கிளறிடாதாம்மா, நான் அதுக்கு தகுந்த ஆள் கிடையாது, ஏதோ உங்க மாமா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறவன், என்னை கொண்டு போய் ஜெயிலில் ஏதாவது ஒரு கேஸை தள்ளி என் பேர்ல போட்டுறதாமான்னு சொல்லிட்டு அவரும் திருநீர் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே என்ன நல்லா காப்பாற்றி கொண்டு போறாரு. பாக்கியம் உச்சி நெத்தியில குங்குமத்தை வச்சுட்டு, சரி நான் ரசம் தரிக்கிற வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன்ட்டு போறாங்க. இந்த பக்கம் முத்துப்பாண்டியும் சிவபாலனும் சாமியை கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சிவபாலனுக்கு ஒரு சந்தேக கேள்வி வருது. முத்துப்பாண்டி கிட்ட கேட்குறாங்க, என்ன எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதை தீர்த்து வைங்கிறாங்க, சொல்லுடா என்ன கேட்கணுமோ கேளுங்கட்ட அப்படிங்கிறாங்க முத்துப்பாண்டி. அதாவது இசுக்கி மதனிக்கு வீரா அக்கா, உனக்கு நான் தம்பி, இப்போ வீரா எனக்கு பொண்டாட்டி, அதனால குட்டி சுடாமணிக்கு பெரியமா முறை ஆகுமா இல்ல சித்தி முறை
முறையாகுமான்னு கேட்குறாங்க சிவபாலன். இதை கேட்ட முட்டுப்பாண்டி, அருமையான கொஸ்டின்டா. ஆனா சூடாமணி அத்தை நம்ம வீராவை எப்படி கூப்பிடுவாங்கன்னு கேட்கும்போது வீரான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்ப குட்டி சூடாமணியும் பேரை சொல்லித்தான் கூப்பிடுங்கிறாங்க. கேள்விக்கு சூப்பரா பதில் சொன்னீங்க மாமாங்கிறாங்க வீரா. சிவபாலன் வீராவுக்கு நன்றி சொல்றாங்க. எதுக்குடா நன்றி சொல்றேன்னு கேட்கும்போது, என் கூட நீ சேர்ந்து வாழ வந்தீங்களா, அதுக்கு தான் நான் நன்றி சொல்றேங்கிறாங்க. இங்க பாருடா, நீ ரொம்ப கனவு கண்டுறாத. என் கழுத்துல என்னோட அனுமதி இல்லாம நீ தாலி கட்டின கோவம் குறையாம உன் மேல நான் கோவமா தான் இருக்கேங்கிறாங்க வீரா. எங்க அண்ணன் சிவபாலன் வீட்டுல போய் வாழ்னு சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன். மத்தவங்க வேணா நம்மள புருஷன் பொண்டாட்டிய நினைக்கலாம். ஆனா ரூமுக்குள்ள நீ யாரோ நானாரோ, நம்மளுக்குள்ள ஏகாந்த கொண்டு எந்த ஒரு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. நீ ஆசையா கனவு கண்டுட்டு இருக்கன்ற அதேன்னு சொல்லிட்டு போறாங்க வீரா. இங்க பாக்கியம் வீராவை கூட்டிட்டு போய் சமையல் கட்டு தாண்டி நம்மளோட சாமி வீரா அடுப்பை தொட்டு கும்பிட்டு நீ வேலையை ஆரம்பிங்கிறாங்க. அதே மாதிரி வீரா அடுப்பை தொட்டு கும்பிட்டு குழம்புக்கு மசாலா இருக்கிறேன்னு சொல்லி வறுக்கிறேங்கிறாங்க. அப்போ பாக்கியம் பார்த்துட்டு கண் கலங்குறாங்க. என்னத்தது, எதுக்கு இப்படி அழுகுறீன்னு கேட்குறாங்க வீரா. என் மதனிக்கு நான் 2 பொண்ணுகளையும் என் வீட்டு மருமகள் ஆக்குறேன்னு நான் வாக்கு கொடுத்துருந்தேன் வீரா. என் பிள்ளைய சண்முகத்துக்கு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்தேன். சொன்ன மாதிரியே 3 பேர்த்துக்கும் நான் சொன்ன வாக்கை காப்பாத்திட்டேங்கிறாங்க பாக்கியம். எதுக்கு பிள்ளைகளை வச்சு நீ வாக்கு கொடுத்தேங்கிறாங்க. நெஞ்சு கசந்த வாக்குடி, இது ஒன்றும் சாதாரண வாக்கு கிடையாதுங்கிறாங்க. நானும் எங்க அண்ணனும் தாய் தகப்பன் இல்லாத வளர்ந்தோம். என் மதனி சூடாமணி வந்ததுக்கு அப்புறம் தான் தாய் பாசம்னாவே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சூடா பார்க்க மாட்டா, வெடுக்குன்னு எந்த ஒரு பழமையும் பேச மாட்டா, அன்பா பேசுவா. தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு, அதனால யாரும் வெடுக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிடாதீங்க, பொக்குன்னு போயிடுவான்னு என்னை பார்த்து பார்த்து பாசம் காட்டி வளர்த்தா. அதனால தானே என்னவோ என் தாய் தகப்பனையே நான் மறந்துட்டேன் தெரியுமா. என் தாய் ஸ்தானத்துல இருந்து தான் சூடாமணி மதினி என்னை பார்த்துக்கிட்டான்னு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியம். இதை கேட்ட வீரா, இங்க பாரத்தை அம்மா இன்னும் எல்லாத்துக்கும் தாயா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சிவபாலன் வராங்க. வந்ததும் எனக்கு ஏதாவது வேலை இருக்காங்கிறாங்க. ஆமாண்டா, உனக்கு அடுப்பு மேலே உட்கார்ற வேலை இருக்கு, ஏறி உட்காரியாங்கிறாங்க. அடி வீரா, என்னடி என்னை ஒரே வழியா காலி பண்ணலாம்னு நினச்சிட்டியாங்கிறாங்க. ஆமாண்டா சிவபாலா, விட்டா பேச்சை வளர்த்துக்கிட்டே தான் இருப்பேன், நீ அப்படி போட, நாங்கள் சமையல் வேலையை முடிச்சுட்டு வரோங்கிறாங்க. சமையல் வேலை முடிஞ்சதும் கொண்டு வந்து எல்லாரும் சாப்பிடலான்னு வரும்போது அப்போ சண்முகம் பரணி 2 பேரும் வராங்க. அப்போ சவுந்தரபாண்டி என்னடா இதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன மாமனாரே வாயில் என்ன வாத்து கொஞ்சம் வச்சிருக்கீங்க, வாங்கன்னு கேட்டா முத்தம் விழுந்துருங்க. ஆமா, இந்த நேரத்தில் இங்க எதுக்கு வந்தீங்க, சாப்பிட்ற நேரத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. ஆமா, என் தங்கச்சி புதுசா சமைச்சிருக்கான்னு சொன்னாங்க. உப்பு காரம் புளிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா, அதுக்கு தான் நான் வந்தேங்கிறாங்க சண்முகம். எது, இன்னைக்கு சமையல் பூரா இந்த போலீஸ்காரி தான் பண்ணினாலான்னு கேட்குறாங்க பாக்கியம். ஆமாங்கிறாங்க. சவுந்தரபாண்டி எனக்கு சாப்பாடு வேணும்னு வந்திருக்காங்க. எல்லாரும் எனக்கு பசிக்குது, சாப்பாட்டை போடுங்கன்னு சொல்லி சுற்றி ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க. சாப்பாட்டு வாசனை கறி மூக்க தொலைக்குது. எப்போ நீயும் வலிச்சு வலிச்சு அள்ளி அள்ளி போடுப்பா, ஒரு கட்டி கட்டி பாரு, வீரோட சமையல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்கிறாங்க சிவபாலன். எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குங்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாமா நீங்க எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கரண்டியை தூக்கி காட்டுறாங்க வீரா. என்னது, லட்டு பிடிக்கிற மாதிரியே இந்த கரண்டியை தூக்குறாளே, ஒருவேளை நல்லா இல்லைன்னு சொன்னா அடிச்சிடுவாளா, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டி, அப்படி வாங்க வலிக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீரா எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க சனியன் மட்டும் மனசுக்குள்ள வெந்து கிடக்குறாரு. அடப்பாவிகளா, கஞ்சி குடிக்கும்போது மட்டும் இந்த ஆடா கொடின்னு குடிப்பாங்க, ஆனா கரிஞ்சோறு திங்கும் போது பார்க்க வச்சுக்கிட்டே சாப்பிட்றாங்களேன்ட்டு இருக்காங்க. சண்முகம் 2 பேரும், இல்ல வீரா நீ சாப்பாடு செஞ்சிருந்தா அருமையா இருந்தது வீரா, இவ்வளவு ருசியா சமைக்கிற திறமைய இவ்வளவு நாளா எங்கடி ஒளிச்சு வச்சிருந்தேன்னு பரணி கிண்டல் இருக்கும். போடி சும்மா விளையாடாத, நானும் அப்பப்ப சமையல் கட்டுக்குள்ள வந்து சமைச்சுக்கிட்டு தானே இருந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க வீரா. சண்முகம் வீராவுக்கு நன்றி சொல்றாங்க. ஏன்னு எதுக்கு நன்றி சொல்றேன்னு கேட்கும்போது, அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ இந்த வீட்டுல வந்து வாழ்றேன்னு சொன்னீங்களா, அதுக்காக தாங்கிறாங்க. போனேன், அண்ணன் சொன்னா தெய்வம் சொன்ன மாதிரி, தெய்வ வாக்க நான் என்னைக்காவது மீறி இருக்கேனா, இதுக்கெல்லாம் நீ எதுக்கு நன்றி சொல்றேங்கிறாங்க. போதும் போதும் 2 பேரும் கண்ணு கலங்காதீங்கிறாங்க பாக்கியம். சரியில்ல வீரா, நாங்க 2 பேரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி பரணியும் சண்முகம் 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. பார்த்துக்கிட்டே இருந்த வீரா கண்ணு கலங்குது. இங்க சவுந்தரபாண்டி அவங்க 2 பேரும் வெளியில போனதும் ஒரு புது திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிடணுமா, அதுவும் இவ செஞ்சு நாம சாப்பிடணுமா, விடக்கூடாதே. இந்த பேரும்பையன் குடும்பம் வந்து நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு தின்னு அழிக்கிறதா, வேற ஏதாவது ஐடியா பண்ணி இந்த வீராவை வெளியில அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. என்ன திட்டம் போடுறாங்க, என்ன பண்ண போறாங்க, இதை வீரா எப்படி சமாளிச்சு அந்த வீட்டுல குடும்பம் பண்ண போறாங்கன்னு நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.